லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை தாக்கல் பண்ணியிருந்தாங்க. மசோதாக்கு விரைவில் ஒப்புதல் கொடுக்க மாட்டார் உள்ளிட்ட வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் ஆளுநர் RN ரவிக்கு எதிராக பல்வேறு கேள்விகளை கேட்டிருக்கு. உங்களுக்குன்னு தனி விதிகளை வச்சு செயல்படுறீங்களா? ஏன் மசோதாக்கு ஒப்புதல் அளிக்க மாட்டீங்க? மௌனமாக இருந்தால் எப்படி அரசுக்கு தெரியும்? இது போன்ற பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் ஆளுநர் நோக்கி கேட்டிருக்கிறாங்க. இந்த ஆளுநர் விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளவு கேள்விகளை நீதிமன்றம் கேட்டிருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். ஏன்னா நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்களும் தமிழ்நாடு அரசும் பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்டணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறமா ஒன்றும் நடக்கலை. அப்போ ஏன் நீதிமன்றம் இன்னும் கொஞ்சம் காட்டமாக இன்னும் வேறு ஏதாவது அதனுடைய சட்டத்துக்கு உட்பட்டு இன்னும் வேறு ஏதாவது செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு சாமானியனாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ மொத்தத்தில் என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த மாநிலத்திலலாம் ஆட்சியில் இருக்கோ அந்த மாநிலத்தினுடைய அமைதியை காயப்படுத்துவதற்காக அல்லது அந்த அமைதியை காலி செய்வதற்காக வேணுமென்றே இந்த மாதிரியான ஆளுநர்களை நியமிக்குது. ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படின்றதே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கப்புறமா இன்னும் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு போடுறோம் இல்லையா, ஒரு கிரேஸ் பீரியட் அப்படின்னு இதை எக்ஸாம் எழுதும்போது கொடுப்போம் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு காலத்தில் தான் அவருடைய ஆளுநர் அவர்களினுடைய அந்த ஆட்சி போய்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது? ஏன் பேரறிஞர் அண்ணா ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் வேணான்னு ஏன் சொன்னார் அப்படின்றது எல்லாத்தையும் பொருத்தி பாருங்களேன். நமக்கு ஆளுநர் ரவியினுடைய இந்த மோதல் போக்கு புரிஞ்சிடும். அப்போ ஆளுநர் ரவி அவர்களை ஏன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் வேற ஒரு காரணமும் இல்லை. இந்த திராவிட ஆட்சியினுடைய நல்ல இதை மக்கள்கிட்ட போய் சேராமல் அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது ஒரு அரசியல் சாசனத்தின்படி தான் எல்லாருமே இருக்கணும். அதுலேயும் பிரதமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் பேசும்போது நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது அதனுடைய ஆன்மாவை பாதுகாக்கிறது, அதை உயிரோட்டமாக வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மாவை பாதுகாக்கிறது. நான் குஜராத்தில் முதல்வராக இருந்த பொழுது ஆளுநருடைய உரையெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஆளுநர் என்பவர் அந்த மாநிலத்தினுடைய எல்லா செயல்பாடுகளையும் எடுத்து வெளியில் சொல்லக்கூடியவர்ன்ற மாதிரி பேசிட்டார். அவ்வளோ பேசுனீங்களே, உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் என்ன செய்கிறாருன்னு தெரியாதா? அப்போ அது மட்டும் காது கேட்காத மாதிரி இருந்துட்டீங்களா? என்னன்னே நமக்கு புரியல. உச்சநீதிமன்றமே சொல்லுது, ஒரு ஏஜென்ட் போல, மத்திய அரசு ஏஜென்ட் போல நீங்க செயல்படாதீங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே கண்டிக்குதா? இன்னும் கூட உச்சநீதிமன்றம் தன்னுடைய இதுவை சட்ட அதிகாரத்தை இன்னும் கையில் எடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு சாதாரண சாமானியனா உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த சூழலில் நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கிறதுலேருந்து ஒரு சாதாரணமாக பிள்ளைங்கள்லாம் இந்த சூதாட்டம் ஆடி பாதிக்கப்படுறாங்களே அப்படின்றதுலேருந்து பிள்ளைங்க நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் முட்டுக்கட்டையாக நின்றுட்டுருக்காரு. அப்போ இந்த முட்டுக்கட்டை வரும்பொழுது நம்ம என்ன கேட்குறோம்? நாங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் சட்டப்பேரவையிலேருந்து. ஒரு ஆளுநராக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒப்புதல் வழங்கணும். இல்லை அதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, அது அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேள்வி எழுப்பணும். ரெண்டாவது முறையாக அந்த தீர்மானம் மறுபடியும் வந்தது அப்படின்னு சொன்னால் அதற்கு வேற வழி இல்லாமல் நீங்கள் நிச்சயமாக ஒப்புதல் கொடுக்க வேண்டும். ஆனால் இன்னொரு பகுதி உண்டு. என்ன அப்படின்னா, மத்திய அரசு அதாவது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட சில துறைகள் இருக்கு இல்லையா, அந்த துறைகளில் மாநில அரசால் தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாது. அதைத்தான் நீங்கள் கண்காணிக்க முடியுமே தவிர மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட தீர்மானங்களை நீங்கள் நிச்சயமாக ஒப்புதல் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அப்படின்றத தெளிவாக எல்லாருமே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் எப்படி தெளிவாக சொல்கிறது அப்படின்றது நீதிமன்றத்துக்கும் புரியல, ஆளும் அரசுக்கும் புரியல, பொதுமக்களுக்கும் புரியல. அப்படின்றதான் ரொம்ப மோசமான ஒரு போக்காக பார்க்குறேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பிள்ளைகளினுடைய படிப்புக்காக காலை சிற்றுண்டியிலிருந்து அத்தனை திட்டங்களையும் முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கூட நான் துணைவேந்தரை நியமிக்க மாட்டேன், அந்த துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அந்த சர்ச் கமிட்டியில் தேடுதல் குழுவில் யூஜிசியினுடைய மெம்பர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யூஜிசி யாரு?
ஒன்றியத்துக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்ட இதில் இருந்து இயங்குது. அதுக்கும் மாநிலத்துக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை, ஆளுநர் தரப்பு சொல்கிறாங்க இதை தமிழ்நாடு அரசு தான் அரசியலாக்க முயற்சி பண்ணுறாங்க. யுஜிசி வரை அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதை வேண்டுமென்னே உச்சநீதிமன்றம் கொண்டு இது ஒரு அரசியலாக்க முயற்சி பண்ணுறாங்க மாநில அரசுன்னு ஆளுநர் தரப்பில் சொல்கிறாங்க. சரி, இப்போ மாநில அரசு அரசியலாக்க முயற்சிக்குது அப்படின்னே வச்சுப்போம். ஆமாம், அவங்க அப்போ நீதிமன்றம் சும்மா இருக்குமா? நீதிமன்றம் இந்நேரம் தலையிலேயே ஒரு கொட்டு வச்சு இல்லை இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கோம் இல்லையா? அப்போ நீதிமன்றமே சும்மா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீதிமன்றமே என்ன சொல்லிடுச்சு? ஒரு 24 மணி நேரத்தில் நீங்கள் பேசி சுமூகமான ஒரு முடிவை எட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா அப்போ நீதிமன்றத்துக்கு தெரியாதது ஆளுநர் ரவி அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. நீதிமன்றத்துக்கு இல்லாத ஒரு புரிய அறிவு அரசுக்கு முட்டுக்கட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கேன். அப்புறம் நீங்கள் மாநில அரசு அப்போ சரியாக செயல்படுது அப்படின்றது தானே உண்மையான பொருள். அப்போ அதை விட்டுட்டு இவர் இந்த மாதிரி தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த உயர்கல்வி இருக்குது பாருங்கள், அந்த உயர்கல்விக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது ஒன்றியத்தினுடைய ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவை சரியாக செயல்படுத்துகிறவர் யார் அப்படின்னா ஆளுநர் அவர்கள். அப்போது ஒன்றியத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இங்கே இத்தனை இதில் முடிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு பட்டமளிப்பு விழான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அப்படியே தேக்க நிலையில் இருக்கட்டும். பட்டம் மெதுவாக கொடுத்துக்கலாம், பட்டம் நீங்கள் மெதுவாக கொடுத்தீங்கன்னா அவன் எப்படி வேலையில் போய் சேர முடியும்? அவனுக்கு எப்படி பணி பாதுகாப்பு இருக்கும்? அவன் எங்கே போவான்? அப்போ ஏற்கனவே வெளிநாடுகளில் போயிட்டு கையிலையும் கால்லையும் விலங்குகளோட இந்தியர்கள் வராங்க. உள்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒன்றிய அரசு இப்போ தான் யோசிச்சிருக்கு உயர்கல்வித்துறையில் இந்த இந்தியாவினுடைய பங்களிப்பு அப்படின்றது 50% வரணும்னு. அதை என்னைக்கோ தமிழ்நாட்டினுடைய மாநிலம் எட்டியாச்சு. அதுக்கப்புறமாவும் நாங்கள் புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம், இப்படி பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், எல்லாமே பொருள் இழந்த பேச்சாக இருக்குது. அதனால் அதை எல்லாம் எப்படிரா மாற்றுறது, அதுக்கெல்லாம் எப்படிரா சாணியை அள்ளி கரைச்சி ஊற்றுறது அப்படின்னு பார்த்தா ஆளுநர் இருக்கார். அவரை வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு உயர்கல்வித்துறையில் ஒரு தேக்க நிலையை கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அதனால் இதுக்கெல்லாம் கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்ப்பு அப்படின்றது கிடைக்கணும். ஏன்னா அந்த பட்டமளிப்பு டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டுக்குள்ளே வைஸ் சான்சலர் துணைவேந்தர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அவர் கையெழுத்து வரணும். அந்த கையெழுத்துலேயே பொறுப்புன்னு போடுறது அப்படின்றது நல்லாவா இருக்குது? எவ்வளோ ஒரு மோசமான போக்கு பாருங்களேன். ஏன் ஆளுநர்னு ஒரு இடத்த நம்ம பார்க்குறோம். இப்போ திடீர்னு ஒரு வேளை மாநிலத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டுச்சு, இல்லை ஏதோ ஒரு இறப்பு வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ இன்னொருத்தர் ஒரு ஆட்சி அப்படின்றது தேவைப்படுதே அப்படின்ற ஒரு பாதுகாப்பு தன்மைக்காக ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது அப்படின்னா, இன்னொன்று மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் அப்படின்றது இருக்குது. 2 heads are better than 1 அப்படின்னுவோம். அந்த மாதிரி தான் கொண்டு வரப்பட்டிருக்கே தவிர ஆளுநருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து இங்கே யாருமே கொண்டு வரல. அது அரசியல் சட்டத்திற்கே எதிரானது. இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அதை கூட நான் சட்டப்பேரவையில் படிக்க மாட்டேன். ஒரு நாகரிகம் என்பது என்ன? வள்ளுவர் சொல்கிறாரு, ஒருவேளை விஷத்தையே கொடுத்தாலும் கூட நாகரிகத்தின் பேரில் நீங்கள் சாப்பிட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு நாகரிகம் என்பது என்ன, நனி நாகரிகம் என்பது என்னன்னு. ஆனால் நீங்கள் ஒரு ஆளுநராக இருக்கிறீங்க, சட்டப்பேரவையில் ஒரு கூட்டத்தொடர் தொடங்குது அப்படின்னு சொன்னால் மரபுப்படி, அரசியல் மரபுப்படி ஆளுநர் அந்த உரையை வாசிக்கணும். உரை வாசித்ததுக்கப்புறமா அந்த கூட்டத்தொடர் தொடங்கும். அந்த நாகரிகத்தை மனத்தில் கொண்டு ஆளும் அரசு உங்களுக்கு அழைப்பு விடுத்துச்சு. யார் வழியாக? ஸ்பீக்கர் வழியாக. அப்போ நீங்கள் வந்துடுங்க. வந்ததுக்கப்புறமா வேணும்ட்டே அந்த இதை வாசிக்கக்கூடாது அப்படின்றனால அதை இவங்க தேசிய கீதத்தை போடலை, தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க. தேசிய கீதத்தை அவமதிச்சிருந்தோம் அப்படின்னா இத்தனை இந்தியர்கள் இவ்வளோ மோசமாக திரும்பி வந்தாங்க இல்லையா அமெரிக்காவிலேருந்து, அவங்களுக்கு பற்றி நம்ம பேசியிருப்போமா? ஆனால் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் இந்தியர்களாக, இந்திய தேசமாக, தேசிய கீதத்தை மதிப்பவர்களாக இருக்கிறோம் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை. ஆனால் அந்த அரசு எழுதி கொடுத்திருக்கக்கூடிய உரையை படிக்கக்கூடாது அப்படின்னால்தான் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். அப்படின்றதுனால இவர் தொடர்ச்சியாக இந்த ஆளும் அரசுக்கு ஒரு அச்சுறுத்தலாக,
இந்த ஆளும் அரசினுடைய திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுபவராக, இந்த மாநில மக்களினுடைய வளர்ச்சிக்கும் அவர்களுடைய மேம்பாட்டுக்கும் தடை சொல்பவராகத்தான் இருக்கிறார். அதனால் இதில் இன்னும் கூட நீதிமன்றம் தலையீடு செய்து ஒரு சுமூகமான முடிவை கூடிய விரைவில் எட்டணும். ஏன்னா கல்வி தான் நமக்கான ஒரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலையும் கை வைக்க பார்க்குறாங்க இவங்க. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அந்த நாட்டு அரசு தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புனாங்க. இந்தியாவுக்கு அனுப்பும் பொழுது மோடியுடைய ஒரு நெருங்கிய நண்பர் ட்ரம்ப்பு இந்த மாதிரிலாம் சங்கிலியால் கட்டி அனுப்பப்பட மாட்டார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் சங்கிலியால் கட்டி 40 மணி நேரம் சாப்பாடு கூட சங்கிலி அவுக்க விடலை அப்படின்னு சொல்லி வந்தவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நாட்டில். சமூக வலைதளங்களில் பல்வேறு கண்டனங்களை சொல்கிறாங்க. மோடி இது குறித்து பெரிய அளவில் ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி தான் இந்த நிகழ்வு நடந்ததாக பல நாடுகள் பார்க்கலாம். ஆனால் ஒரு மனித உரிமை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த இடத்துல எந்த மாதிரியான மதிப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுத்தமாக பூஜ்யம். ஒரு நாட்டில் சட்டவிரோதமாக ஊடுருவிருக்கிறாங்க அப்படின்றவங்கள நீங்கள் நாடு கடத்துறது அல்லது அவங்கள அங்கேருந்து துரத்துறது அப்படின்றது ஒரு சாதாரண இயல்பான ஒரு சட்டம் தான். நம்ம அதற்கு எந்த விதமான வகையிலையும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்களை நீங்கள் அனுப்புறது அப்படின்றதுல ஒரு சின்ன மனிதாபிமானம் அப்படின்றது இருக்கணும் இல்லையா? அதுலேயும் வேறு நிறைய பேருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, நம்முடைய பிரதமரும் அவர் ட்ரம்ப் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள். ஏன்னா இவர் நிறைய நேரங்களில் ட்விட்டெல்லாம் போடும் பொழுது நண்பர் நண்பர் அப்படின்னு போட்டுட்ருப்பார். இப்போ தான் புரியுது, இவர் தான் அவரை நண்பராக நினச்சிருக்காரே தவிர அவர் இவரை நண்பராக நினச்சாரா. எனக்கு ஐஜியை தெரியும் அப்படின்வாங்க பாருங்கள். அந்த நகைச்சுவை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போது ஒரு நாட்டினுடைய அதாவது அதிபருக்கு மேலே இவருக்கு நட்புறவு இருக்குது அப்படின்னு இவர் சொல்லிட்டாலும் கூட அவர் நினைக்கல அப்படின்னா மக்களை இப்படித்தான் நடத்துவாங்க. சரி, இது ஒரு மோசமான போக்கு தான். இதுக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை அப்படின்றது ரொம்ப மோசமான போக்கு தான். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், இப்படி இந்த என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு நம்ம பாட்டெல்லாம் வச்சுருக்கிறோம். அப்போ இந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்திய பிரதமர் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்களினுடைய வறுமையெல்லாம் ஒழிச்சிட்டாரு, இத்தனை பேர் வறுமையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா நாங்கள் ரேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் தான் புதிய புதிய தொழில் துறைகளை எல்லாம் கொண்டு வராரு, ஸ்டார்ட் அப் அப்படின்லாம் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஒரு பெருமை அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பெருமை இருந்ததுன்னு சொன்னால், வறுமை ஒழிக்கப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், இத்தனை நபர்கள் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அதில் எப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆவணங்கள் இல்லாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வது போல் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த இந்திய தாய் திருநாடு என்ன செய்தது? இதுக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க? இதுக்கு யார் பொறுப்பேற்க போகிறாங்க? இத்தனை வருஷமாக 10 ஆண்டுக்கு மேலே ஆட்சி அவங்களுடைய ஆட்சியாக இருக்கும் பொழுது இந்த நாட்களில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படின்றது தான் இது நமக்கு பட்டவர்த்தனமாக சொல்லுது. அதுக்கப்புறம் மோடி அவர்கள் இதை மாற்றிட்டார், அதை மாற்றிட்டார், இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுல எந்த விதமான புரிதலும் இல்லை. அனுப்பப்படுறது இப்போ சங்கிகளால் கட்டி அனுப்பப்படுறாங்க. இப்போ கொலம்பியாவுக்கு அனுப்புனாங்க. அந்த நாட்டு அரசு என்னுடைய விமானத்தை நான் அனுப்புகிறேன், அதில் நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்க நாடுகளே கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் நம் நாட்டு பிரதமர் எந்த விதமான கருத்துமே சொல்லலையே அப்படிங்கும்போது அது ஒரு கேள்வியாகுது. இதுதான் இவருடைய நிலைப்பாடு. இவருக்கு எங்கெல்லாம் சிக்கல் வருதோ அங்கெல்லாம் வாயை மூடிட்டு மௌனமாக இருப்பார். இப்போ இந்த இதுக்கு இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இல்லையா, நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிப்பூரில் பற்றி எரியக்கூடிய பிரச்சனைக்கு பிரதமர் என்ன பேசியிருக்கார், அதற்கான தீர்வு நடவடிக்கையை என்ன எடுத்திருக்கார், அங்கே இருக்கக்கூடிய மக்களால் வெளியில் வர முடியுதா, வெளி மாநிலங்களுக்கு வர முடியுதா, குறைந்தபட்சம் நம்முடைய சோஷியல் மீடியாவையாவது சரியாக பயன்படுத்த முடியுதா அப்படின்னு கேட்டால் எதுக்குமே நமக்கு பதிலே கிடையாது. அங்கே இருக்கக்கூடியதுக்கே பிரதமர் என்ன பேசினார், என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லைங்க. இதைத்தான் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்போது இன்னும் நாடு கடந்து இன்னொரு நாடு இந்த அளவுக்கு அவமானப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே பேசாமல் மௌனமாக கடந்து போயிடுவார். இதே வேறு ஏதாவது ஒன்று நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை நான் தான் பண்ணேன், இந்த இடத்துல நின்று இப்போ ஒவ்வொரு ரயில்வே நிலையங்களிலும் பிரதமரை ஒரு கட் அவுட் வச்சு அது பக்கத்தில் நின்று நீங்கள் ஒளிப்படம் எடுத்துக்கலான்னு வச்சுருக்கீங்களே,
அதை விட முக்கியம் இல்லையா உங்கள் நாட்டு மக்களை கண்ணியத்தோடையும் அவங்க வந்து மரியாதையோடும் நடத்தப்படுவது என்பது அதை விட எவ்வளோ முக்கியமானது. அதற்காக ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி நீங்கள் போடலை அப்படின்னா அப்புறம் எப்படி வந்து பிரதமர் மீது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும்? நம்ம என்ன இல்லாததெல்லாம் சொல்லலை, நம்ம நடக்கக்கூடிய செய்திகளை தான் நம்ம வந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கிறோம். அப்போ ஒரு நாட்டில் ஒருத்தருக்கு வாழ்கிறதுக்கான தகுதியை நீங்கள் ஏற்படுத்தி தரல அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் பிரதமராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெருமை இருக்க? இல்லை, ஜெய்சங்கர் விளக்கம் கொடுக்குறாரு, இது ஒரு நடைமுறை தான், சட்டத்துக்கு புறம்பாக போனவங்கள இந்த மாதிரி நடத்துவாங்க, பெண்கள் குழந்தைகளுக்கெல்லாம் விலங்கு அளிக்க மாட்டாங்க, இது ஒரு நடைமுறை தான் அப்படிங்கிறாரு. சரி, ஏன் நீங்கள் அந்த மாதிரி அனுப்பியிருந்தீங்க? ஏன் அந்த மனிதர்களுக்கு வந்து இந்த நாட்டில் வாழ்வதற்கான ஒரு சூழல் அமையலை அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம வந்து வைக்கிறோம். அங்காடி தெருன்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கிராமப்புறங்கள்ல இருந்து நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய துணிக்கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அப்போது அதில் வந்து கேட்குறாங்க, ஏன் உங்கள் கிராமத்தை விட்டுட்டு நீங்கள் வரீங்க? கிராமத்தில் தான் இப்படி இருக்குது. நம்ம கிராமம் அப்படின்னு சொன்னால் ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா, இயக்குனர் பாரதி ராஜா வந்து கிராமத்தை ஒரு மாதிரி சித்தரித்து வச்சுருப்பார். நம்ம கூட ரொம்ப வருஷமாக கிராமங்கள் இப்படித்தான் இருக்குது, கிராமங்கள் இப்படித்தான் இருக்குதுன்னு நினச்சப்ப தான் நமக்கு வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள் நமக்கு காட்டுறாங்க கிராமத்தினுடைய இன்னொரு முகம். ஏன் வந்து தந்தை பெரியார் கிராமத்தை விட்டு வெளியேறுங்கன்னு சொன்னார்? அங்கே சாதிய அடுக்குமுறைகள் இன்னும் தளர்த்தப்படாமல் இருக்கே அப்படின்றனால தான் அவர் சொல்கிறார். அப்போ இன்னொரு மாதிரியான ஒரு கிராமத்தை வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள் வந்து நமக்கு காட்டுறாங்க இல்லையா? அப்படி ஒரு சூழலை அப்போது அந்த கிராமத்தில் இருந்து நீங்கள் ஏன் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு அந்த அங்காடி தெருவில் வந்து ஒரு வசனம் வரும். அப்போ சொல்கிறாங்க, அங்கே சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஏன்னா ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலை தொழிலாளி எந்த அளவுக்குன்னா ஒரு சின்ன அறைக்குள்ளே அவ்வளோ பேர் படுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் கழிப்பறைக்குள்ளே அவங்க அதுக்குள்ளே குளித்து எல்லாம் தயாராகி அதுக்கப்புறம் கடைக்கு வந்தாகணும். ஒருத்தரும் வந்து தாமதமாக வந்துடக்கூடாது, தாமதமாக வந்தால் சம்பளம் கட்டு. அப்போ இவ்வளோ அவஸ்தைப்படுறீங்களே, சாப்பாட்டுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கே, காலையிலேருந்து நின்றுக்கிட்டே இருக்கணுமே, ஏன் உங்கள் கிராமத்திலே இருக்கக்கூடாதானா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தானே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு வசனத்தை வச்சுருப்பார். அது எவ்வளோ முக்கியமான வசனம். சில பேர் சொல்லிக்கிறாங்க இல்லையா, கிராமத்திலேருந்து புறப்பட்டு நகரத்தில் வந்துட்டு நகரத்தில் தூய்மையான காற்று இல்லை, நல்ல தண்ணி இல்லை, இங்கே போனால் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க, அனாதையாக திரியிறோன்னு. உங்கள் ஊரில் இருந்தால் உங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நான் வந்து இதை குறைச்சி சொல்லலை, அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிடணும், அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். நான் நடப்பியலை வந்து பேசுகிறேன். அப்போது ஒரு இடத்துல உங்களுக்கு வாழ்வதற்கான ஒரு சூழல் இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை இல்லையா? நான் இந்த பூமியில் பிறந்துட்டேங்க, நான் இந்த நாட்டில் பிறந்துட்டேன், நான் இந்த நாட்டினுடைய பிரஜை. அப்போ எனக்கு வந்து இங்கே வாழ்கிறதுக்கான சூழல் இல்லை அப்படின்னா நான் யாரை போய் கேட்கணும்? அதற்கு யார் பொறுப்பெடுக்கணும்? அப்போ பொறுப்பெடுக்க வேண்டியவங்க வந்து அதையெல்லாம் தட்டி கழிச்சிட்டு, இல்லை நான் அதை பற்றியே பேச மாட்டேன், ஏதாவது ஒன்று பெருமைன்னு வந்தால் நான் அது எனக்கான பெருமையாக நான் தேடிப்பேன், ஏதாவது ஒன்று அவலமாக வந்தது அப்படின்னு சொன்னால் நான் அதை பற்றி வாயே திறக்க மாட்டேன்னா அப்புறம் நீங்கள் தலைவராக இருப்பதற்கான தகுதி உங்களுக்கு இருக்கிறதா? நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவங்க முதல்ல ஒரு ஏவுகணையை அனுப்பும் பொழுது அது வந்து தோல்வி அடையும் பொழுது அந்த முழு தோல்வியும் தான் ஏற்றுக்கிறார். அடுத்த முறை அதை அனுப்பும் பொழுது வெற்றி பெறுகின்றது. அப்போ வெற்றி பெறும் பொழுது தன்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் போய் பார்த்து நீங்கள் பத்திரிகைக்கு பேட்டி கொடுங்கன்னு சொல்கிறார். அது தலைமை பண்பா? இது தலைமை பண்பா? அவங்க நாட்டு சட்டப்படி, அவங்க நாட்டு நடவடிக்கைப்படி அவங்க இதை பண்ணிட்டாங்க. இல்லை, இந்தியாவும் அதே வேலையை தானே பண்ணுது. இப்போ பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களை திரும்பி அனுப்புது. அப்போ அமெரிக்கா பண்ணுறதுல என்ன தப்புன்னு ஒரு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. இந்தியாவும் அதே நிலைப்பாட்டில் தானே இருக்குது. ஆமாம், நம்ம எல்லாத்தையுமே தப்புன்னு தான் சொல்கிறோம். நம்ம யாரையும் வந்துட்டு இது வந்து சரியானது அப்படின்லாம் நம்ம சொல்லலை. ஏன்னா அந்த அப்படி வந்து சேர்ந்த அந்த மக்கள் என்பவர்கள் யாரினுடைய வழிகாட்டுதல் பேரை வந்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்போது வந்து பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் தான் நீங்கள் வரலாம், உங்களுக்கு வந்து உயிருக்கான அச்சுறுத்தல் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வந்தவங்கள அந்த போர் முடிஞ்சு அந்த நாடு வந்து பிரிஞ்சுது இல்லையா? பிரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அப்போ நீங்கள் வந்தீங்க, இப்போ அங்கே வந்து அமைதி வந்துடுச்சு, அது உங்கள் நாடாக மாறிடுச்சு, நீங்கள் மறுபடியும் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கதை வேறு. அப்போது சொல்லலை. இந்திரா காந்தி அம்மையார் போய் சேர்ந்தாச்சு, அப்போது சொல்லலை. அதுக்கப்புறம் ஆட்சி எத்தனையோ மாறிச்சு, அப்போவும் சொல்லலை. இப்போ வந்து பேசுறது அப்படின்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? இது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை இல்லையா? ஒரு வாழக்கூடிய ஒருத்தரை, இப்போது நீங்கள் ஒருத்தரை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்துட்டு சரி நீங்கள் போயிட்டு வாங்க அனுப்புனா பரவாயில்லைங்க.
50 வருஷம் 40 வருஷம் ஒருத்தங்களை இந்த ஊரில் தங்க வச்சுட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் உங்கள் பழைய ஊருக்கு போங்க அப்படின்னா எங்கே போய் தேடுவாங்க? என் கிணத்தை காணோம் அப்படின்னா இல்லையா, வடிவேலு ஒரு படத்தில் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கான எந்த சுவடுமே இருக்காதே. அந்த இடத்துல போய் அவர் எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவார் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானமாவது வேண்டாமா? அது இல்லாமல் வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதையே நம்ம வந்து தவறுன்னு சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். சமூக ஆர்வலர்கள் இப்படி வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க, மனித உரிமையாளர்கள் இப்படி வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க. அதே இது வெளிநாட்டில இருந்து வராங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு பதைப்பு இருக்குது. அப்போது வெளிநாட்டு சட்டப்படி இந்த மாதிரி அனுப்புறது அப்படின்றது வந்து இயல்பு. நம்ம அந்த சட்டத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் என்ன பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்ற ஒரு வாய் வார்த்தையாவது நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லையா? நபிகள் நாயகம் தான் சொல்கிறாரு, உங்களால் ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் தடுக்க முடியாட்டி குரல் எடுத்து கத்துங்கன்றார். இல்லை கத்துறதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் கண்ணீர் சிந்துங்கள்னு சொல்கிறார். ஏன் கண்ணீர் சிந்தணும்? நீங்கள் கண்ணீர் சிந்தறதுனால அந்த குற்றம் வந்து நடக்காமல் இருக்க போதான்னு கேட்டால் இல்லை. ஆனால் அந்த குற்றத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காவது நீங்கள் கண்ணீர் சிந்துங்கள். ஏன் வள்ளுவர் எழுதுறாரு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ். நீங்கள் எதுக்கு வேணாலும் தாப்பால் போட்டு பூட்டிக்கலாங்க, ஆனால் அன்பை வந்து தடுக்கவே உங்களால் முடியாது. அது கண்ணில் இருந்து கண்ணீராக வெளிப்பட்டு விடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதை விட என்னங்க பேச முடியும்? அங்கேருந்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, அங்கேருந்து இப்படி அவமானத்தோட இந்தியர்கள் வந்து சேர்றாங்க. அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு குரல் கூட கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவங்க பண்ணதை சரின்னு இவர் ஏற்றுக்கிறாரா? இல்லை அவர்களை எல்லாம் இந்தியர்களாக இவர் கருதலையா? இல்லை அவங்க யாருமே இந்துக்கள் இல்லையா? ஏதாவது ஒரு கேள்விக்கான பதில் வரணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நடத்துறத வந்து சரி அப்படின்னு சொல்லி இந்த நாட்டினுடைய பிரதமர் ஏற்றுக்கிறாரா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லை அவங்க யாருமே, அவங்க எல்லாரும் வந்து இந்துக்கள் கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறாரா? இல்லை அவங்க வந்து இந்தியர்களே கிடையாதுன்னு சொல்ல போகிறாரா? எதுக்குமே பதில் இல்லை. இப்போ அவங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இங்கே அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான நிலை என்ன, அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? கையிலையும் கால்லையும் விலங்கு போட்டாப்பா. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி இவர் வந்து அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காராம் ஒரு மனிதருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் போர் விமானங்களை பயன்படுத்துகிறார். ஏன் போர் விமானங்களை பயன்படுத்துகிறீங்கன்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதத்தில் ஒரு விபத்து நடந்துடுச்சுன்னா அது வெளிநாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான ஒரு வெளியுறவு பிரச்சனையில் வந்து பிரச்சனை ஆகிடுமே அப்படின்றனால இவ்வளவு கவனத்தோட அவர் அங்கே இருக்கக்கூடிய ட்ரம்ப் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபர் வந்து அனுப்பி வைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவருக்கு இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்லையங்க. அவர் இந்தியர்களினுடைய உயிர் அப்படின்லாம் பார்க்கல, என்னுடைய நாட்டுக்கு எதுவும் வந்துடக்கூடாது, இந்த உயிர்கள் ஒருவேளை விபத்தின் காரணமாக பறி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவன் நானாச்சே, அதுக்கப்புறம் என்னுடைய நாடு இந்த உலக அளவில் எப்படியா இருக்கும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச சிந்தனையோடு அவர் வேலை பார்க்குறாரு. ஆனால் உங்களுடைய நாட்டில் பிறந்த உங்கள் பிரஜையாக இருக்கக்கூடிய இத்தனை மனிதர்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதுக்காக நான் ஒரு அறிக்கை கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்கிறது? நன்றி மேடம், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.